நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, லலிதா ஜுவல்லரியுடைய ஆஃபர்ஸ் தான் பார்க்க போறோம். அவங்க என்ன ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க, இதில வந்து என்ன ப்ராஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். நீங்க இப்ப தான் என் வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணீங்கன்னா, நான் ரெகுலரா போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப லலிதா ஜுவல்லரியில வந்து டிஸ்கவுண்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 1லேருந்து மார்ச் 31 வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. இந்த மந்த் ஃபுல்லாவே இருக்குது. கோல்டு ஜுவல்லரி எடுக்கிறீங்கன்னா, விஏல வந்து 1% வந்து லெஸ் பண்ணி தராங்க. நீங்க வாங்குற வந்து எந்த ஒரு கோல்டு ஐட்டம் எடுத்தாலுமே வந்து ஜுவல்லரி எடுத்தா 1% வேஸ்டேஜில வந்து தராங்க. சப்போஸ் நீங்க 5% வேஸ்டேஜ் உள்ள ஐட்டம் எதனாலும் பார்க்குறீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து 4%ஆ தருவாங்க. தென் பார்த்தீங்கன்னா, டைமண்ட் ஜுவல்லரி எடுக்கிறீங்க அப்படின்னா, 5000 லெஸ் பெர் கேரட்டுக்கு வந்து 5000 லெஸ் பண்ணி தராங்க. சில்வர்ல ஆஃபர்ஸ் இருக்குது. நோ மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா, நோ விஏ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் இருக்குது. கோல்டு காயின்ஸ் பார்த்தீங்கன்னா, நோ விஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 மில்லிகிராம்ஸ் கூட அவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. கோல்டு காயினுக்கு எந்த ஒரு வேஸ்டேஜுமே போடாம இருக்குது. சப்போஸ் நீங்கள் கோல்டு காயின் வாங்க போகிறீங்க, நான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு தான் வாங்க போகிறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து கோல்டு காயின் வந்து அப்ரோச் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் சொல்கிறாங்க கோல்டு காயின் வந்து அவங்கக்கிட்ட ஸ்டாக்ஸ் இல்லை, எப்போ கேட்டாலுமே ஸ்டாக் இல்லைன்றாங்க. அவங்கக்கிட்ட நிறைய பேர் வாங்கவும் செஞ்சுருக்கிறாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கரெக்டான டைமில் வந்து கேட்டு பாருங்கள். நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ரெகுலராக கொஞ்சம் வந்து அவங்கக்கிட்ட பாருங்கள். இது மாதிரி எனக்கு வந்து வேணும், இல்லை ப்ரீ புக்கிங் பண்ணுறீங்களா, நான் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்துட்டு போகிறேன், எனக்கு வந்து வந்தோடனே சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 8020 வந்து 1 கிராம் உடைய கோல்டு ரேட் வந்து வர வர வந்து ஹைக் ஆகிட்டே தான் போகுது. 7000 இருந்த கோல்டு வந்து இப்போ 8000க்கு மேலே வருது. கோல்டு சீட்டு கட்டுறவங்க கண்டிப்பாக வந்து நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து கோல்டு ரேட் அப்டேட் பண்ணுவோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். 1 கிராம் எவ்வளோ அண்ட் வந்து 1 சவரன் எவ்வளோ அப்படின்னு அதில் போட்டிருப்பேன். உங்களுக்கு இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி ரேட் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து கோல்டு சீட்டை வந்து பே பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு லைக் அண்ட் ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா, அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுற வந்து ஸ்டேட்டஸ் வந்து நிறைய பேருக்கு போகும். அதனால தான் அதை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆஃபரில் வந்து கோல்டு காயின் எடுக்கிறது வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரேட் 8020 1 கிராம் அப்படியே போட்டு 3% வந்து ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பே பண்ணுற மாதிரி வரும். 240 வந்து ஜிஎஸ்டி வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8260 வருது. இதுதான் வந்து 1 கிராம் இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதுதான். சப்போஸ் வந்து அவங்கக்கிட்ட நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இல்லாமல் 0% இல்லாமல் நார்மலாக பார்த்தீங்கன்னா 1.5% வந்து வேஸ்டேஜ் வந்து அவங்க நமக்கு வந்து எப்போவுமே கொடுக்குறாங்க. அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி ரேட் அதே 8020 போடுங்க. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 120 வருது. 3% ஜிஎஸ்டி வந்து 244 டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8384 வருது. இதில் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா 8260, வேஸ்டேஜோடு பார்த்தீங்கன்னா 8364. இந்த 1.5% வேஸ்டேஜ் மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குது. 120 வருது. நிறைய பேர் வந்து 100 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் அந்த மாதிரிலாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. கையில் கொஞ்சமாக தான் காசு இருக்குது, நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே வந்து ஒரு நல்ல ஆஃபர்ஸில் வந்து நம்ம வந்து கோல்டு காயின் வாங்கின மாதிரி இருக்கும். சில பேர் வந்து நான் அக்ஷய திதிக்கு தான் கோல்டு காயின் வாங்குவேன், அப்போ தான் வேஸ்டேஜே இல்லாமல் தருவாங்க, நான் அதனால் வெயிட் பண்ணி வாங்கலாமா சிஸ்டர் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் அக்ஷய திதிக்கு வாங்கினா கூட வந்து சப்போஸ் அந்த நேரத்தில் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் உங்களுக்கு அது லாஸ் தான். நீங்கள் இப்போ கையில் காசு இருக்கும் போது நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. கோல்டு ரேட் வந்து ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் இறங்குது. அதனால் வந்து கோல்டு ரேட் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாகவே தான் இருக்குது, ஸ்டாண்டர்டாக வந்து இல்லை. நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கையில் இருக்குது, நான் வந்து சேர்க்கணும், நான் வந்து வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு வாங்க. சில பேர் கோல்டு காயின் வாங்கும்போது நான் இந்த 3% வேஸ்டேஜ் வந்து நான் கொடுத்து வாங்குகிறேன், ஆனால் இது எனக்கு வேஸ்ட்டு தானே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கும்போது அது வேஸ்ட்டு கிடையாது. நீங்கள் வித்தின் 1 இயரில் கூட இந்த ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வெறும் 244 தான் நீங்கள் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு 1 இயர் இன்க்ரீஸ் ஆகும்போது அது லாபமாயிடும். இப்போ முதல்லாம் வந்து கோல்டு காயின் வந்து வாங்குனீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 3 வருஷம், மினிமம் ஒரு 5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வித்தின் ஒரு மாதத்துக்குள்ளேயே கூட நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. போன ஜனவரி பார்த்தீங்கன்னா 7100 இருந்துச்சு, பிப்ரவரியில் பார்த்தா 7500 இருந்துச்சு, இப்போ மார்ச்சில் 8000 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மாதமே அது இன்க்ரீஸ் ஆகும்போது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல கெயினாக தான் இருக்குது. நீங்கள் அதனால் வந்து கோல்டு காயினை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வைங்க.
சில பேர் வந்து நான் பெரிய நகை தான் வாங்க போகிறேன், நான் சின்ன சின்ன அமௌண்ட்டாக சேர்த்து வச்சு நான் பெரிய நகை வாங்க போகிறேன்றவங்க கோல்டு காயின் போயிடுங்க. கோல்டு காயின் போயிட்டு நீங்கள் எந்த கடையில் கோல்டு காயின் வாங்குறீங்களோ அதே கடையில் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் இருக்குதான்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து லலிதாலேயே இருக்குது. மினிமம் பார்த்தீங்கன்னா வந்து 10,000 ரூபாயிலேருந்தே இருக்குது. ஒன் டைம் வந்து மினிமம் 10,000 இருந்து அதே மாதிரி வந்து கோல்டு நீங்கள் வச்சுருக்கிறீங்க, ஓல்டு கோல்டு அப்படின்னாலும் அவங்க எடுத்துப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்குகிற கோல்டு காயினே நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அவங்க வந்து அப்படியே எடுத்து நீங்கள் பெரிய நகை வாங்கினீங்கன்னா வித்தின் 11 மந்த் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், நோ விஏல எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுங்க. ஸ்டாண்டர்டாக வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒன் டைம் போட்டு அந்த டைமில் வந்து ப்ளஸ் வந்து ஒரு சீட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 2 அமௌண்ட்டும் சேர்ந்து வர நேரத்தில் வந்து உங்களால் வந்து ஒரு பெரிய நகை எடுக்க முடியும். இது வந்து எனக்கு ரெகுலராக வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. பெரிய நகை எடுக்கிறதுக்கு கையில் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அன்றைக்கி டேட்லேயே வந்து ஒரு சீட்டும் போட்டுட்டு வந்துடுறாங்க. இந்த சீட்டு 11 மந்த் ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒன் டைம் போட்ட இதுவும் 11 மந்த் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ரெண்டுத்தையும் மர்ச் பண்ணி ஒரு பெரிய நகையாக வேணும்னா அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா சீட்டு போட்டால் வந்து சீட்டு அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதுதான். ஆனால் வந்து நீங்கள் ஒரு சப்போஸ் ஒரு 7 சீட்டு இல்லைனா உங்கள்கிட்ட ஏதோ ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பெரிய நகையும் சேர்த்து இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அதே மாதிரி லலிதாவில் வந்து இது வந்து பியூரிட்டி, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். லலிதாவில் வந்து 3 ஸ்கீம் இருக்குது. இதில் வந்து 100% நோ வேஸ்டேஜ் தராங்க இந்த ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். நிறைய பேர் என்ன கேட்டிருக்குன்னா லலிதாவில் எப்படி இருக்குது பியூரிட்டி, அவங்கக்கிட்ட நல்லா இருக்குதா அப்படின்னு மாதிரி கேட்குறீங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இது வந்து கோல்டு ஜுவல்லரி ஷாப்ஸ் தான். 916ன்னு போட்டிருக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஆல்மார்க் சிம்பிளும் இருக்குது. ஆனாலும் வந்து நிறைய பேர் வந்து அந்த சந்தேகமாகவே கேட்குறீங்க, இவங்கக்கிட்ட பியூரிட்டி எப்படி இருக்கும். இவங்களும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அது இல்லாமல் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, நிறைய ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது. ஆனால் வந்து அதை பற்றி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய ஒப்பீனியன் மட்டும் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்கக்கிட்ட நல்லா தான் இருக்குது. பர்சனலாக நானே கூட இவங்கக்கிட்ட ஜுவல்லரி வாங்கியிருக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஓகே தான். உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஓகேனா வாங்குங்க, இல்லைனா விட்டுருங்க. உங்களுக்கு எந்த ஷாப்ஸ் நீங்கள் ரெகுலராக வாங்குவீங்களோ அவங்கக்கிட்டே வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸ்கீமும் பார்த்திங்கன்னா 100% இருக்குது. இவங்கக்கிட்டே வந்து 2 ஸ்கீம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ அமௌண்ட் கட்டுறீங்களோ அதுலேருந்து 50% வந்து போனஸ் தருவாங்க, 50% வேஸ்டேஜ் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா 100% வந்து வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்கள் வந்து எந்த ஜுவல்லரி வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து கிராமாவே அக்கௌண்ட்டில் வரவு வச்சு தராங்க, அமௌண்ட்டாக கிடையாது. அவங்கக்கிட்ட எந்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டுமே கிடையாது. இதை பற்றி லாங் வீடியோ இருக்குது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் வந்து அடுத்தது ஸ்கீம் போடலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அப்ரோச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா இந்த இடத்துல ஸ்கீம் போடுங்க. இப்போ யாருன்னா கையில் காசு இருக்குது, நான் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கோல்டு வந்து காயினாக வாங்கணும்னு நினைக்கிறோம், காயினாக வாங்க. சப்போஸ் நான் வந்து மேரேஜ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது, எனக்கு வந்து ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, நான் ஜுவல்லரிலாம் எடுக்க போகிறேன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். வேஸ்டேஜில் வந்து 1% லெஸ் தராங்க. மார்க்கெட்டில் வந்து நிறைய கடைகளில் வந்து இருக்கிற வேஸ்டேஜை விட இவங்கக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. நார்மல் முறுக்கு செயின் வந்து 3% தான் இருக்குது இவங்கக்கிட்ட வேஸ்டேஜ். தென் பார்த்திங்கன்னா கேரளா ஜுவல்லரி அது மாதிரிலாம் எடுத்திங்கன்னா 8% தான். இப்போ அதிலே 1% கொடுத்தாங்கன்னா 7% தான் வருது. சில கடையில் வந்து கேரளா ஜுவல்லரி அந்த ஐட்டம்ஸே வந்து 12%, 13% தராங்க. அதுக்கு வந்து இது வந்து பெஸ்ட்டு. தென் பார்த்திங்கன்னா வந்து வளையல் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் 3% வேஸ்டேஜில் கூட இருக்குது. ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டாக நான் போய் பார்த்துருக்குறேன் இந்த கடையில். நான் ஆல்ரெடி பர்ச்சேஸும் பண்ணதுனால தான் எனக்கு இதை பற்றி தெரியும். யாருன்னா வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை. எனக்கு கொஞ்சம் த்ரோட் ப்ராப்ளம் இருந்ததுனால தான் இவ்வளோ நாள் வந்து என்னால் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக இனிமேல் ரெகுலராக போட பார்க்குறேன். பை.